சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. நாடாளுமன்றத்தில் திமுகவின் எம்பிக்களுக்கும் பாஜகவினருக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதலில் பாஜக எம்பிக்கள் சிலர் கனிமொழி மீது தாக்குதலில் ஈடுபட்டதால் தலையில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதாவது மக்களவையில் இன்றைக்கு கிட்டத்தட்ட பெரிதளவில் எதிர்பார்க்கப்பட்ட வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை இன்று அமல்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்தார். இந்த மசோதாவை தாக்கல் செய்த பிறகு இதற்கான குழு ஒன்றை ஏற்கனவே நிறுவிய ஜனாதிபதி முர்மு அவர்கள் அந்த குழுவை பற்றியான முழுமையான தகவலை ஆராய்வு செய்து அது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா, சிறுபான்மையினர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என்ற தனி குழு ஒன்றை அமைத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்தார். இந்த நிலையில்தான் இந்த குழுவிற்கு பாஜக எம்பி ஜெகதாம்பிகா பால் கூட்டுக்குழு தலைமை வகித்தார். முஸ்லிம்கள் தரப்பை மளமளவென கேட்டு ஆலோசனை நடத்தி விரைவாக பணிகளை முடித்தார் என்ற குற்றச்சாட்டை திமுகவின் எம்பிக்கள் முன்வைத்தார்கள். மேலும் வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா அமல்படுத்தக்கூடாது என்றும் அது முஸ்லிம்களது உரிமைகளை பாதிக்கும் என்றும் இதனால் ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களது ஒட்டுமொத்த அதிகாரங்களையும் பறிக்கக்கூடிய வகையில் அமையும் என்றும் கூறியிருந்தார்கள் திமுகவின் எம்பிக்கள். ஆனால் பாஜகவினர்கள் கூறுவது என்னவென்றால், முஸ்லிம்களது நிலத்தை யார் உரிமை கொள்கிறார்களோ அந்த இறுதியான முடிவு கலெக்டர், அதாவது அந்த மாவட்டத்தை சார்ந்த கலெக்டர் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியாக இருக்கும். இதில் ஏன் அரசியலை திணிக்க வேண்டும்? உரிமையாளர், நிலத்தின் உரிமையாளர் அதற்கான தகுந்த ஆதாரத்தை கலெக்டரிடம் கொடுத்தால் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். இதுதான் இந்த சட்டத்திட்ட திருத்த மசோதா என்று பாஜகவினர்கள் கூறியுள்ளனர். ஆனால் எப்பொழுதும் போல் கலவரம் செய்யும் அளவிற்கான மோதலில் ஈடுபட்ட திமுகவினர்கள் பாஜகவின் எம்பிக்களை தாக்குவதற்கு அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை காவலர்கள் மூலமாக திமுகவின் எம்பிக்களையும் காங்கிரசின் எம்பிக்களையும் வெளியேற்றும் விதமாக சபாநாயகர் உத்தரவுகளை பிறப்பித்தார். இதனால் வாக்குவாதத்தில் பாஜகவின் சில எம்பிக்கள் கனிமொழி மற்றும் ராசாவின் மீது கை வைத்ததால் கனிமொழி தலையில் காயம் ஏற்பட்டது. இதனால் சற்று ஒரு மணி நேரம் அளவிற்கு நாடாளுமன்றத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. சிறுபான்மைத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறுவது என்னவென்றால், வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவானது முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பதை தவிர அவர்களை எதிர்க்கக்கூடிய வகையில் எந்த ஒரு திட்டமும் இதில் இல்லை என்றும் கூறியிருக்கிறார். இறுதி முடிவு கலெக்டரே எடுக்கக்கூடிய அம்சங்கள் சேர்க்கப்பட்டு இருப்பதால் இது முஸ்லிம்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என்றும் கூறியிருக்கிறார்கள். மேலும் உங்களுக்கான காலத்தை கொடுக்கும் பொழுது நீங்கள் அப்பொழுது பேசாமல் மசோதா முடிவடையும் பொழுது பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? அதற்கான ஓட்டுக்களை நீங்கள் அன்றைக்கே போட்டியிருந்தால் அதை பற்றியான விவாதங்கள் அன்றை நடைபெற்றிருக்கும். ஆனால் அன்று நீங்கள் வெளிநடப்பு செய்து இப்பொழுது கூச்சலிடுவது சரியா என்று சபாநாயகர் கேட்கக்கூடிய கேள்வி சரியா என்பதை கூறுங்கள்.